கோழிக்கு நம்ம ஹலோ வணக்கம். பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓ 1/2 லிட்டர் பால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, 1/2 லிட்டர் பால். ½ லிட்டரா? ½ லிட்டர். அது ஏன் மேம் பாலை வந்து கேஜியில் சொல்லலை, லிட்டரில் சொல்கிறான்? லிக்யூடாக இருக்கனால. லிக்யூடாக இருக்கனாலையா? ஆமாம் ஆமாம், கிலோ கணக்கில் எப்படி சொல்லுவாங்க? கிலோன்னு இருக்கிறது தான் சொல்ல முடியும். இது வந்து தண்ணியா தானே இருக்கு. இப்போ கத்திரிக்காய்னா கிலோ. கிலோ ஆமாம், கத்திரிக்காய் அரிசி இதெல்லாம் கிலோ. இதெல்லாம் லிட்டர். வலிக்கு நம்ம நல்ல தூக்கம் போலையே அப்பா. ரொம்ப எனக்கு சுயநினைவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு டயர்டு. ஏன் அப்படி தெரியல. காலையில் 4:15 எந்திரிச்சு கிளம்பி போனது. சுயநினைவே இல்லை சுத்தமா. அதுக்கு முன்னாடிலாம் 4:07 எழுந்திரிச்சிருக்கீங்கல்ல? எழுந்திரிச்சிருக்கேன். ஆனால் இதுல போனது வேற. அவ்வளவு அலைச்சல். நம்ம காருன்னு சொல்றோம், நம்ம உடம்பு அதுல உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா அது பிரயாணம் பண்றது நம்ம உடம்பு தான் அதுல டயர்டா இருக்குது. கார் ஓட்டிட்டு போயிடல. கார் ஓட்டிட்டு கார்ல உட்கார்ந்துருக்கேல. நீயாவது ஓட்டுற, நான் உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்துருந்தது அவ்வளவு டயர்டாப்பா. எந்தெந்த ஊர் வழியா போனீங்க? எந்தெந்த ஊர் வழியா போனீங்க? மாயவரம், கும்பகோணம், அப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில். சீர்காழிக்கிட்ட இருக்கு. ஆமா, சீர்காழிக்கிட்ட. இப்போ பக்கத்தில் சிதம்பரம் கோயில் இருக்கு. ஆமா, சிதம்பரம் சீர்காழியிலேருந்து சிதம்பரம் அங்கிட்டு பக்கம். போகும்போது எதில் போனீங்க? பைபாஸில் போயிட்டீங்களா? போயில பைபாஸ்ல போயிட்டோம். வரையிறது ஏதோ சுற்றிடுச்சு இடமே. ஐயம்பேட்டை இதெல்லாம் வந்தோம். கும்பகோணம் டு தஞ்சாவூர் வரையில் உள்ள சுற்றி வந்தோம். ஊரில் சுற்றி டிராஃபிக்கில் வேறு ஏற்பட்ட டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஆமாம், இவன் வேறு என்னையே வேறு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஏற்பட்ட டிராஃபிக்கு. நான் வண்டியை நாட்டம் இடம் இல்லை, வைக்க இடம் இல்லை. வண்டியை ரோட்டில் கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க. ரோட்டில் வண்டியை அப்போதைக்கு அப்போயே நிறுத்திக்கிறாங்க கார்களை. இங்கிட்டு அதுலேயே போகணுமா, அதுலேயே வரணுமா? நாட்டு சக்கரை காய். நாட்டு சக்கரை இது என்ன மம்மி? நாட்டு சக்கரை பாக்கெட்டில் தான் இருக்குது. இது இந்த கடையில் வாங்கினேன், நல்லா இருக்குது தூளா. இந்த நம்ம மளிகை ஜாமான் வாங்குறோம்ல புதுக்கடை. ஆமாம், அதில் இது காசு கம்மி, தூளா நல்லா இருக்கு. அது கூட கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, தூளா நல்லா இருக்கு. கட்டி நாட்டு சக்கரை. அவன்கிட்ட தான் ஜாமான் வாங்கணும். நல்லா இருக்கு ஜாமான். விலையும் கம்மி. இவர்கிட்ட நம்ம வரையில கந்தர்கோட்டை கிட்ட முந்திரி பருப்பு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ 1000 ரூபா, 1/2 கிலோ 500 ரூபா, 1/4 கிலோ 250 ரூபா. அது எல்லா கிலோவும் பேக்கெட் வச்சிருக்காங்களா மேம்? ஆமா, 100 வச்சிருக்காங்க. 100 கிராம் வந்து 100 ரூபா, 1/4 கிலோ வந்து 250 ரூபா, 1/2 கிலோ வந்து 500 ரூபா. அன்னைக்கு எடப்பாடிக்கெல்லாம் 1/2 கிலோ கொடுத்துருக்குங்க தூக்கி. ஆமா, 1/2 கிலோவுக்கு அவர் 500 ரூபா கொடுத்துருப்பார். அது நல்லா இருக்கும் மம்மி. வறுத்த பருப்பு அது வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் சரியா வராது, சும்மா திங்கிறதுக்கு தான் சரியா வரும். ஏன் அவங்க வறுக்காம கொடுக்கலாம்ல? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியல, வறுக்காம கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க ஸ்நாக்ஸுக்காக கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆமா. இப்போ நம்ம கடையில் எல்லாமே வாங்கினோம்னா வறுக்காம கையில தந்துச்சு வர. அந்த தந்துச்சு. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆனால் வாங்கினது நம்ம 100 ரூபாய் கூட ஒன்றும் வாங்கலை. ஆனால் 100 ரூபாய்க்கு கொஞ்சம் இருந்தாங்க, ஒரு 5 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தந்துச்சு. எங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கையில கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 4 நாள் கொடுத்துருக்கோம். மொத்தம் 8. ஆமா. அதை வர வழியெல்லாம் தின்னு தீர்த்துட்டேன். ஏய், நான் இல்லை, நீங்க. நான் 1-2 தாண்டா கடிக்க வரேன், எனக்கு கடிக்கவே வராதுடா. எனக்கு கொத்தமல்லி காப்பி போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். கொத்தமல்லி தூள். உங்களுக்கு வேற காப்பி, எங்களுக்கு வேற காப்பியா? ஆமா, எனக்கு கொத்தமல்லி காப்பி தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் டீ போட்டுக்குவேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீயா? ஆமா. வலிக்கணுமா? அப்புறம் இன்னைக்கு பிளானிங்? இன்னைக்கு என்னத்த பிளானிங்? வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அது போய் கேட்கணும். கேட்டால் வெளியே குளிச்சுட்டு வரணும். எத்தனை மணிக்கு போய் கேட்கலான் இருக்கீங்க? அதான் பார்க்கணும். நீ வேற பிரியாணி போடணுன்ற.
ஆமாம் போட்டு தானே இதுலாம் போட்டாக்க நான் எங்கிட்டு போகிறது, ம் அவங்க வீட்டுக்கு எங்கிட்டு போகிறது. இல்லைன்னா காலையில் 8 மணிக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வந்துடுறீங்களா இப்போ பெருபாலா? இல்லை என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது. உன்னால் அப்படி டக்குன்னு போன உடனே வர முடியாதா? வர முடியாது. ஏன் இங்கே மறந்துட்டு உட்காந்துருவியா? இல்லை ம் வர்றது கூட வந்துடுவேன், ம் வந்து குளிச்சுட்டு திருப்பி கடைக்கெல்லாம் வர முடியாது. இல்லை இல்லை ம். கடையில எல்லாம் வாங்கிட்டு வர்ற வழியில் அவங்க வீட்டுக்கு அப்படி போயிட்டு வந்துடுறியா? அப்படி வேணா பண்ணலாம். போயிட்டு வந்துட்டு நீ குளிக்கலாம், மட்டன் வாடி இங்கே இருக்கும், அதை அப்புறமா சமைச்சுக்கலாம். இல்லைன்னு போகாம இருந்தா இனிமே யாரும் அவங்க வீட்டிலேருந்து நமக்கு வர போறா? கிடையாது. அந்த அம்மா பிள்ளைய கழிப்பு இருந்தாதே அதுவும் வரும். அதாலே கிடக்க முடியாது. அவர் தான் அது சொன்னதெல்லாம் கேட்டாரு, நீ பிள்ளைய கேட்குங்களான்னு தெரியல. மக ஒரு திமுரு பிடிச்சது, அது அப்பா திமுருல உச்சம். ஆமா மக திமுருல கிளி லவ் பேர்ட்ஸ் கேட்டது கூட தரல. ஆமா நாங்க லவ் பேர்ட்ஸ் 2 150 ரூபான்னு 300 ரூபாய்க்கு 2 கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அத்தை லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கு, ஒரு 2 லவ் பேர்ட்ஸ் தர மாட்டேங்குது. ஏன் மம்மி அது அப்படி பண்ணுது? அப்படி சின்ன மனசா இருக்கு. ஆமா ஆள் தான் பெருசா இருக்கு, மனசு சின்ன மனசு. ஆள் பாத்தீங்கன்னா பிந்து கோசை விட பெருசா இருக்கும், பிந்து கோசு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஆள் இத்திருண்டா இருப்பா, மனசு நல்ல மனசா இருக்கும். ஆமா என்ன பண்றது, அப்படிதான் இருக்காது. இதுல நம்மள எங்களை ஒரு நாள் கேக்குது, அவங்க அம்மா கேக்குது, கார் ஆச்சு எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, என் மையம் விட்டுவேன் காரை கொடுங்க அப்படிங்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கார் எல்லாம் கடை கொடுக்கறது? அதே அவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் கூட தர மாட்டானா, நம்மள கார் கேக்குறாங்க. லவ் பேர்ட்ஸ் நம்ம ஃப்ரீயா கூட கேட்கல, காசுக்கு தானே எனக்கு 2 லவ் பேர்ட்ஸ் கொடுங்க, எங்க சரியா இல்ல பேர் சேர்த்து விடணும்னாலதான் கேட்டோம். அது கூட தர மாட்டேன்ட்டு கார் கடை கேட்கிறாங்க. எப்படியா அப்படின்ட்டு ஆட்களா இருப்ப? அதான் உலகம். கார்லாம் அடுத்தவங்களை நம்பி தூக்கி கொடுக்க முடியுமா? சின்ன திட்டமா அது? அது எவ்வளவு லட்ச ரூபா பொருள்? 10 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா பொருள். 13 லட்ச ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க. நெருங்கின சொந்தக்காரர்களுக்கே இப்போ உங்க மகளுக்கே நாங்க கொடுக்கறது கஷ்டம் தான். என்னடி கார் வேணுமாடி அப்படின்னா அவளே கார் கேட்டான்னா இருடி கார் வேணுமாடி நம்ம கஷ்டம் பங்கெடுக்கிறா. இவங்கெல்லாம் சும்மா பேச்சுக்கு மட்டும் தானே, ஏதாவது ஒண்ணுன்னா கொண்டாந்து போட்டுட்டு போயிடுவாங்க கார். ஆமா அப்புறம் யாரு கார் எது எது கடன் கேட்கலாமா அதுதான் கடன் கேட்கணும், எல்லாம் கேட்கலாமா? அது கொடுக்கலன்னா அதுக்கு வருத்தம், வருத்தப்பட்டுன்னு விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், வேற என்ன முடியும்? ஆமா அவங்க வீட்டு லவ் பேர்ட்ஸ் பெருசா, நம்மளோட கார் பெருசு இல்லையா? இத்தனைக்கு லவ் பேர்ட்ஸுக்கு காசு தரோம்னா அத்தனை லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட 40 லவ் பேர்ட்ஸ், அதுக்கு குட்டி போட்டு போட்டு எல்லாம் பறக்குது. லவ் பேர்ட்ஸா அவ்வளவு வச்சிருக்கு, அதுல இருந்து 2 தரமாட்டேன்ட்டுச்சு. நம்மோட கார் நாங்க பொத்துனாப்புல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், நாங்களே தான் எடுக்கிறோம். இந்த காரை கொடுங்க, அவருக்கு செக்கப்புக்கு போகணும். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு அது நல்ல கார் போய் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா அவரே போய் சேர்ந்துட்டாரு. ஆமா அவர் போய் சேர்ந்துட்டாரு, அவரே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் நல்லவர். அவரோட அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். அதான் நல்லவர் செத்து போயிட்டாரு. இப்ப இருக்கிறது 3 பாடாவதி, அம்மா மக மகன் 3மே பாடாவதி. என்னத்த போய் கேட்கிறோம்? போ கேட்க வேண்டாம். நீ அதால எந்திரிச்சு நடந்தெல்லாம் வர முடியாது நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு. கண்டிப்பா. அதனால நம்ம கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, இனி எங்கே போய் பார்த்து பேச போறோம்? அவர் ஒரு ஆள் தான் நல்ல ஜீவன் அவங்க வீட்டுல, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அடுத்த அப்டேட் என்ன வீடியோஸ் பாத்தீங்க? அடுத்த அப்டேட் நேத்தெல்லாம் பார்க்கவே முடியலப்பா. என்ன போனே பார்க்கலையா? போனே பார்க்கல, பார்த்தா கூட அது சுயநினைவே இல்லை, அப்படி ஒரு டயர்டு. இப்ப மனுஷ உடம்பு என்ன ஒரு இதுவா இருக்காப்பா.
உடம்புன்னு சொல்றோம். அந்த உடம்புமே இருக்கிற இதுல இருந்தாதான் உடம்பு. நேற்று சொன்னீங்கல்ல வேலை வேலைக்கு கரெக்டாக பசிச்சிடுது. ஆமா கார்லயே போய்கிட்டு இருக்கணும், காலையில 7 மணிக்கு கிளம்புறேன் கார்ல. ஆமா 7 மணிக்கு கிளம்புனா டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம்னு வச்சுங்க, ஆமா கரெக்டா 9 மணி 10 மணி இல்லை 11 மணிக்குள்ள பசிச்சிருது. வச்சிருது. சரி வாயா டிஃபன் சாப்பிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு 4 இட்லியை போட்டுக்கிட்டு வந்தோம்னா அப்புறம் கரெக்டா இன்னும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்க, 1:30 2 மணிக்கு பசிச்சிருது. சரி சரி வாங்க சாப்பிட்டு வந்துடுவோம், பசிக்குது இனிமேலுக்கு ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அப்புறம் 4 மணி 5 மணிக்கு டீ வேணும்னு வயிறு கேட்குது. அது எப்படி நம்ம உட்கார்ந்தே தானே இருக்கோம், பசிக்கிறது மட்டும் பசிக்குது. அது அமிலங்கள் சுரக்குது இல்ல வயிற்றுக்குள்ள, வயிற்றுக்குள்ள வேலை பார்க்குது, நம்ம வயிற்றுக்கு வெளியே தான் வேலை பார்க்கல. அதாவது உடம்புக்கு வெளியே தான் வேலை பார்க்கல, உடம்புக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4 மணிக்கு டீ குடிச்சோம்னா நைட்டு 8 மணி 9 மணி 10 மணி ஆகிறதுக்குள்ளேயா ஐயோ லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே, சரி சாப்பிட்டு போயிருமா அப்படின்னு வந்துருது. அதான் அந்த அவ சொல்லுவா, நீ இது அந்த இதில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா என்னவோ சொன்னான், அந்த இதில் ஜாதகம் சொல்கிறா இல்லை, அந்த அம்மா சொன்னிச்சு நீங்கள் பசியை மட்டும் பொறுக்கவே முடியாது, அது நீங்கள் மற்ற விஷயங்கள் கூட இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான் இருக்கலாம், ஆனால் பசியை வந்து தள்ளி போடவே முடியாது. அதனால அது வந்து நோய் மாதிரி. எனக்கு வந்து இவ்வளவு நாளா பசிக்கவே பசிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் நிறைய இருந்தப்போ சாப்பிடாட்டி கூட எனக்கு வயிறு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அப்படித்தான் இருந்துச்சு எனக்கு வயிறு. இப்ப இந்த எனக்கு கர்ப்பப்பை எடுத்து அந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து எனக்கு பசிக்கவே ஆரம்பிச்சது. பசினா என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது அதுக்கு முன்னாடி நாலு நல்லா இருப்பேன், பசிக்கவும் பசிக்காது, கின்னுன்னு அப்படியே எனக்கு அப்படியே வயிறு கம்முன்னே இருக்க மாதிரியே இருக்கும். அல்சர் அல்சர் கொஞ்சம் இதானுச்சு, இப்படி பசிக்க ஆரம்பிக்குது. பசியும் தாங்க முடியல உண்மையில. ஆமா பசிச்சுனாலும் தாங்க முடியல, அதுவே ஒரு நோய் மாதிரி தெரியுது. ஆமா பசியை தள்ளியும் போட முடியாது. ஆமா இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், நம்ம நாளைக்கு வேணும்னு பணம் காசு சேர்க்கிறோம். முதல்ல வயிற்றுக்கு சாப்பிடதான் மெயினா சேர்க்கிறோம். வயிற்று இல்லாம மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. வயிறு மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், வைக்கணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அத்தியாவசிய தேவைகளே நிறைய இருக்கு. வீடு வேணும் தங்குறதுக்கு, எங்க போய் தங்குறது, கார் வேணும் போறதுன்னா, வண்டி வேணும், தேவைகள் நிறைய இருக்கு. அப்ப இதுக்கும் சேர்த்து நம்ம சேமிக்கணும். ஆமா அப்ப மனுஷ தேவை எவ்வளவு இருக்கு, மனுஷ தேவை எவ்வளவு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆம்பளைன்னு வச்சுங்க, அவன் பொண்டாட்டி கொடுக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும், அப்பா கொடுக்கணும், பார்த்துங்க எவ்வளோ பேர் கொடுக்கணும். அப்பா அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வரணும் மம்மி, ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்தால் தானே மம்மி அவன் கொடுக்க முடியும். அதுவே பத்தாது, பிள்ளைகளுக்கெல்லாம் காலேஜ் படிச்சு வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அதுகளுக்கே 40 ரூபா 50 ரூபா செலவு வரும். சரிவா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துருமா. வாழ்க்கை அப்படி சங்கிலி மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ், விளக்கேற்றிட்டேன். நீங்கள் வெள்ளை எழுந்திரிச்சு ஏற்றிட்டீங்களா மம்மி? இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ஏற்றினேன். இன்னைக்கு வலிக்க நம்ம 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலேஜ் எல்லாம் இல்லை, அதனால 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சிங்க. கடவுளே. இப்போ செம்பருத்தி பூ நீங்கள் முதல்ல வைக்கிற மாதிரி பூக்கிறது இல்லை மம்மி? அது மாடு தின்னுட்டு போயிடுது அவங்க விட்டு. மாடுக்கு வாய் வச்சா அது வராது, ஆடு வாய் வச்சுச்சுன்னா அந்த செடி வராது. ஆனால் பசு நல்லதுன்னு சொல்றீங்க, வாய் வச்சா வர மாட்டேங்குது. தெரியல, பசுனா மகாலட்சுமியோட அம்சம் தான். மாடு வாய் வச்சுச்சா ஆடு வாய் வச்சுச்சான்னு தெரியல. மம்மி பசு வந்து நல்லதுன்னு சொல்றாங்க, ஆனா அது வாய் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, விரட்டுறாங்கல்ல வந்தா. பசு மகாலட்சுமியோட அம்சம் தான். ஆனா வாய் வச்சா அது வரமாட்டேங்குது, அது என்னன்னு தெரியல. கடவுளே. ஆனா கண்டிப்பா ஆடு வச்சா வராது. ஆடுதான் வாய் வச்சுக்குமான்னு தெரியல, இல்லைன்னா நிறைய பூ பூத்துருக்கும். மாடு மகாலட்சுமியோட அம்சம் தான். இல்லைன்னா நிறைய பூ பூத்துருக்கேன் மம்மி, வளர்ந்துருக்கு. அது கூம்பு வரவே விடலையே, கூம்பு வந்தா தானே முட்டு வரும். ஆமா முதல்ல எல்லாம் எப்படி அழகா அடுக்கி வச்சிருப்பீங்க சாமி ரூம்ல, மேல அவ்வளவு செம்பருத்தி பூ இருக்கும், ஒரு நாளைக்கே 50-60 பூக்கும், அதை வரிசையா அழகா அடுக்கி வச்சிருப்பீங்க. இப்ப பார்த்தா ஒரு பூ கூட இல்லை சாமி ரூம்ல. அதுக்கு செடியை நம்ம ஃப்ரெண்டில் இருந்ததெல்லாம் வெட்டி விட்டு சைடில் கொண்டு வச்சுக்கிட்டோம்.
சைடில் கொண்டு வச்சுட்டோம். தயிருக்கு வேற உரம் ஊற்றணும். எங்கே தூக்கிட்டு இன்னைக்கு என்னென்ன மம்மி சமைக்கலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு தான் பார்க்கணும்ப்பா. எனக்கு என்னமோ ரொம்ப என்னமோ இருக்கு. டயர்டாகவே இருக்கா? டயர்டாகவே இருக்கு. பார்க்கணும். மல்லிகை நம்மாங்க ஒரு நாள் போயிட்டு வந்தால் 2 நாள் டயர்டாக இருக்கு. வயசாகுது இல்லை, உங்களை மாதிரி சின்ன பிள்ளை என்ன பரவாயில்ல. போகிறது ஒரு நாள், வர்ற டயர்டு எடுக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது 2 நாள். அந்த படத்தில் சொல்லுவேன்ல, நீ ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்க, நான் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்க. அது மாதிரி போகிறது ஒரு நாள், ரெஸ்ட் எடுக்கிறது 2 நாள். போகிறது அரை மணி நேரம், ரெஸ்ட் எடுக்கிறது 4 மணி நேரம். அது ரெஸ்ட்டு கூட எடுக்க வேண்டியிருக்கு. வயசுல எல்லாம் ஓட முடிஞ்சிச்சு, இப்பெல்லாம் முடியல. நீங்கள் சொன்னீங்கல்ல நேற்று காரில் போயில கைஸ், ஒருத்தவங்க பிள்ளைய தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு இவங்க பார்த்து சொல்கிறாங்க, வெயிலில் பிள்ளைய தூக்கிட்டு போகுது. வெயிலில் சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போகிறாங்க, தலையில் துண்டை போட்டுக்கிட்டு, குழந்தைக்கு வெயில் படக்கூடாதுன்னு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய பழைய அனுபவம் தெரியுதுடா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் அந்த வயசுல, அதுக்கு என்ன 35 வயசு கூட இருக்காது, 30 வயசு தான் இருக்கும். அந்த வயசுல நாங்களும் தான் பிள்ளைய தூக்கிட்டு வெயில எல்லாம் நடந்தோம். கார் இருந்தா மயக்கம் போட்டு டபக்குனே, கார் இருந்தா அப்பவே கார்ல போயிருப்பீங்க. கார் இல்லாதனால, அப்ப வசதி கம்மியா இருந்தனால உங்களுக்கு வந்து நடந்து. இப்ப இந்த கார் இல்லைனால எங்களால நடக்க முடியாது, வீட்டோட கிடந்துருவோம். அப்ப வந்து நடந்தோம், இப்ப வந்து எங்களால நடக்க முடியாது. அப்ப இளமை இருந்துச்சு, இப்ப இளமை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா முதுமைங்கிறது ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஒரு நோய் மாதிரி தான் முதுமையுமே. நம்ம முதுமை வாரதுக்குள்ள பணம் காசு எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் போய், இல்லைன்னா அவ்வளவுதான், சாப்பாட்டுக்கே திண்டி சிங்கி அடிக்க வேண்டியதுதான். பணம் காசு வச்சுக்கணும், நல்ல ஒரு இது வச்சுக்கணும், அப்பதான் நம்ம முதுமையில கொஞ்சம் சௌரியமா இருக்க முடியும். கொஞ்சம் ஆளுகளையும் சேர்த்து வச்சுக்கணும், பிளஸ் வந்து பணத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். ரெண்டையும் நமக்காக பாடுபடுறதுக்கு 2 ஜீவனையும் வச்சுக்கணும். அதை விட்டு நம்ம ஒரு சிலர் மம்மி பணம், நீங்க இப்ப சொல்றீங்கல்ல பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக யாருமே வேண்டாம் எதையுமே வேண்டாம்னா பணத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. யாருமே இல்ல, தனி தெரியல, எப்படியும் நல்லா தானே தெரியுறாங்க மம்மி. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு. இப்ப இடையில ஒரு நல்ல அடுத்தவங்களை பத்தி இல்லாத பேசிக்கிட்டு அப்படின்னு தெரியலானே. இப்போ இடையில வந்து அடுத்தவங்களை வீழ்த்துறதுல ஒரு சந்தோஷத்துல திடீர்னு. உங்க அண்ணனா? ஆமா, அடுத்தவங்க விழுந்தா அதுல ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி திடீர்னு. ஏதோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் கொடுத்தா சரிதானே. ஆமா, வாழ்க்கை வாழ்ந்துடும். அவங்களுக்கு என்னென்ன சந்தோஷமா அது அவனுக்கு அடுத்தவங்க யாராவது வாங்கி அவங்கள்ட்டே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே விழுந்தா நல்லவன்னு நினைப்பேன். ஆனா அவன் நல்லாதான் கடவுள் விட்டு வச்சிருக்காரு. எனக்கு அதுதான் புரியல கணக்கு என்னன்னு. உங்க அப்பச்சியும் அப்படி தமிழ் சொல்லுவீங்க, என்கிட்டே வாங்கி தின்னுட்டு என்னையே போய் அங்கே போய் இது சொல்றாங்க அப்படின்னு. எங்க அப்பா அப்படி ஒரு துரோகி கிடையாது, சேகரன் படு துரோகி. யார்கிட்டயுமே அவருக்கு ஒரு பாசங்கிறதே இருக்காது. இப்போ முக்கால்வாசி மனசுக்கு வந்து ஒன்று நல்லது தேவைப்படுது, இல்லை கெட்டது தேவைப்படுது மம்மி. ஒரு சில கேரக்டருக்கு என்ன ஒன்று ஏன்னா இந்த கெட்டது வக்கரமா இதுகளை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. யாருக்குமே தான் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்குதுங்க. ஒரு சில கேரக்டருக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு நினைக்குதுங்க. இப்போ ஒரு செத்தாரு நிஜாம்பாக்கு விட்டுக்காரு, அவங்க இருக்கவங்க 3 பேரும் பாடாவதி. அவர் ஒரு ஆள் தான் நல்ல ஆத்மா, ஒருத்தர் நினைச்சு பாக்குறவரு, ஒருத்தர் உதவணும்னு நினைக்கிறவரு, அந்த மாதிரி உள்ளவரு. அவரை கடவுள் எடுத்துருச்சு பாரு. இவங்க பாடாவதியா இருக்கிறது, இந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஆனா இது எப்படியே தத்தி வந்துகிட்டு இருக்கு. என்ன அவர் வந்து இறந்துட்டாரு பாவம். அப்ப நல்லவங்களதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கெட்டவங்களை விட்டாரு, நல்லவங்களதான் கூட்டிக்கிறாரு. ஆமா, அவர் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவரு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட். அவர் வந்து அப்படி வேலை செய்வாரு பொண்டாட்டிக்கு. அது உட்கார்ந்துக்கிட்டே அதை எடுங்க இதை எடுங்க, மீனை கழுவுங்க, மீனை கழுவித்தாங்க அப்படிங்க. அவர் தான் அவ்வளவு வேலையும் பார்ப்பாரு. ஆனா அந்த காலத்துல மம்மி, உங்க மாமனார் காலத்துல அந்த மாதிரி வேலை செஞ்சா அவன் என்ன பொம்பளைக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாருமே எப்படி செய்யறாங்க. அப்ப எது மம்மி நம்ம வாழ்க்கையில நல்லதுன்னு நம்பி வாழ்றது? நீங்க இல்ல செய்யறோம் சரி. இப்ப அந்த காலத்துல இருக்க ஆளு என்ன, இங்க வேற அவன் என்ன பொம்பளைகளுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏற்படுத்துறாங்க.
ஆனால் இப்போ என்னன்னா ஒய்ஃபுகளுக்கு பண்ணாதேன் அப்ப பொம்பளை செட்டியா தெரியுறேன் ஒரே வார்த்தை சொல்லுவா பொம்பளை செட்டி அப்படிம்பாங்க வேலை செய்யறது. இந்த காலத்துல இது பெருமையா போச்சு, பொம்பளை உட்கார்ந்துக்கிறாங்க ஆம்பளை செய்யறாரு. அப்ப எப்படி மாறிடுச்சு பாருங்க, எப்படி மாறிடுச்சு உலகம். ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க டீ போட்டாச்சு. எனக்கு வந்து சுக்குமல்லி காப்பி குடிச்சிட்டு இந்த 1/2 டம்ளர் டீ குடிப்பேன். ஃபர்ஸ்ட் இதை குடிச்சிருவீங்க? இதை குடிச்சிருவேன் முதல்ல, சுக்குமல்லி காப்பியை. இது எதுக்கு அப்படி? இது வந்து இந்த இது கேஸ் மேல வராம இருக்கும். இது அல்சரா? மல்லி காப்பி அதுதான் வந்து குடிச்சா ஸ்பாயில் ஆயிடுது, நிறைய ரத்தத்துல இதுவாது அது இதுன்னு சொன்னீங்க. இல்ல இது ஒண்ணும் பண்ணாது. இது வந்து ஆயுளை கூட்டுற டீ தான் இது. இது ஒண்ணும் பண்ணாது. இதென்ன மல்லி, ஏலக்காய், தண்ணி, கருப்பட்டி மட்டும் 4 தான். ஓ சரி சரி. அது இன்னொரு தூள் சேர்க்க சொன்னாரு, அது கூட சேர்க்கலன்னா வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஐம்பொருள் அவரா? ஐம்பொருள் டீ அதுதான் குடிச்சா அல்சர் திரும்ப புண்ணாதான் இருக்கு, இன்னும் தெரியாது வருது. அது கேட்ட இடையில அந்த மாத்திரையை போட்டுக்க வேண்டியது. இதானே எது கழிச்சு மேல வரல, அதுக்குதான் இது. ஓ சரி சரி. டைஜஷன் ஆகாம எந்திரிச்சு மேல வரும்ல, அது இல்ல. அது நேற்றுக்கு ஒரு ஒன்வே பாதை வழியா வந்துட்டோம், எங்களுக்கு ரூட்டு தெரியாம ஒன்வே பாதை வழியா வந்துட்டான். பார்த்தா அதை திருப்ப முடியல, வண்டி கார் பஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த இடம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அந்த இடம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. இவன் திருப்போம்னா இவன் திருப்புற மாதிரி திருப்பினா கண்டிப்பா பஸ்ல இடிச்சிடும். எப்பனாவது பஸ்காரை வந்து இடிச்சிருவேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ் காரோ ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஒன்வே இங்கிட்டு இருந்து போகல, எல்லாம் வருது. அப்புறம் நீ திருப்புற மாதிரி திருப்பினா இதாரு. அதுக்கப்புறம் ஒரு வேன்காரன் வந்தேன், அந்த பையன்கிட்ட சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பையன் இறங்கி வந்து ரிவேர்ஸ் வந்து கரெக்டா திருப்பினேன், நல்ல ஈஸியா திருப்பினேன். ரிவேர்ஸ் வந்துகிட்டே இருந்தேன், வந்து திருப்பினேன். ஒரு நாள் ரிவேர்ஸ் வர முடியாதா? ரிவர்ஸ் வர முடியும், அது ரொம்ப லாங் வரைக்கும் ரிவர்ஸ் வர வேண்டிய மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். ஆனா அது எப்படி போய் சிக்குன்னு மாட்டிக்கிட்டோம் உள்ள போய், இந்த இதுக்குள்ள இந்த ஓட்டைக்குள்ள போய் எலி மாட்டிக்கும்ல, அது மாதிரி போய் நாங்களும் போய் மாட்டிக்கிட்டோம். ஆகா என்ன வெட்டுறதுன்னு தெரியல. அதாவது திருப்புறதுனா சைடுல திருப்பி எடுத்தா பஸ்ஸு காரும் போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு கார் நிக்கிறதுன்னு கூட மரியாதை இல்லை. அவன் பாடு வண்டியை திருப்புறான் போய்கிட்டு இருக்கேன், வண்டியை திருப்புறான் போய்கிட்டு இருக்காங்க, எல்லா காரும் வண்டி இதுவும். ஆனா வந்து திட்டுறது மட்டும் திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒன்வே வதை இதுல போய் வரிய, இது ஒன்வே வதை இதுல போய் வரியன்னு. ஏன்டா திட்டாமலாவது போகலாம்ல. அவளை பேர் கையை காமிச்சு எல்லா டிரைவரும் கை காமிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து அப்புறம் வந்தோம். அது பெரிய இதுவா இருந்துச்சு, அது ஒண்ணுதே டிராபேக் இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் நல்லா போயிட்டோம் வந்துட்டோம். நான் நல்ல வேலைக்கு இன்னும் கொஞ்சம் கூட போயிருந்தேன். என்ன யாரு திருப்புறதுக்கு சொன்னா சொல்லிட்டு நம்ம உள்ள போயிருவோம். எப்படி உள்ள போக முடியுமா? ஒருத்தர் சொல்லிட்டா அது நின்றுணும், சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா போக முடியாது. டிரைவர் ஃபர்ஸ்ட் டிரைவர் வளைஞ்ச உடனே சொல்லிட்டாரு, வளைஞ்ச உடனே இப்படின்னு கையை காமிச்சாருன்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் டிரைவர். ஒரு இதுதான் மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. ஆமா யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா அவர் யாரோ நம்ம யாரோ, நம்ம மூஞ்சி அவர் மூஞ்சியை கூட நம்ம பார்க்கல. அப்படி பஸ் சொன்ன உடனே சொல்லிட்டேன். அவர் சொன்ன உடனே அம்மா இதுல போக முடியாதான், இப்படித்தான் திரும்பணுமா அப்படின்னு. சரி வா டீ குடிச்சிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சு ஆடையே விழுந்துருச்சு. வா டீ சாப்பிட்டு வருவோம். டீ சாப்பிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மட்டன் வாங்கி போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி போட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலாம். அது எதுக்கு மேம் 2 பை? இதுல மட்டன் இந்த பையில வைக்க கூடாது, மட்டன் இந்த பையில மட்டன், இந்த பையில மற்ற காய்கறி கொத்தமல்லி தழை புதினா எல்லாம். ஓ சரி சரி. பிரியாணி பண்ண போறீங்களா? ஆமா பிரியாணி பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு. சரி நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்துட்டு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பாருங்க 1/2 கிலோ வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. மட்டன் 1/2 கிலோ. கொத்தமல்லி தழை புதினா தழை அது எவ்வளோ மம்மி? இது ரெண்டும் அங்கங்கே 10 ரூபா. கொத்தமல்லி கொய்யாப்பழம் 20 ரூபா. இந்த கொய்யாப்பழம் 20 ரூபா. கூரா இருந்துச்சா? அடுத்து என்னம்மா பண்ண போறீங்க? வெங்காயம் போட்டு உரிக்கணும். அரிசி ஊற வச்சுட்டு பிரியாணி போட வேண்டியது. சரி போடையில் பார்க்கலாம்.
மம்மி வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறேன், காய் நறுக்கிட்டு இருக்கேன். பிரியாணி வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சா? பிரியாணி போட்டாச்சு. வாசம் கொஞ்சம் திறக்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆகும். வாசம் மிகுந்த பிரியாணியா? வாசமான பிரியாணி. அழுகி நம்ம நீங்கள் போடுற பிரியாணி எப்படி வாசமாக இருக்கு? வாசமாக தானே இருக்கு. அதோட ரகசியத்தை சொல்லுங்க. அதோட ரகசியம் என்னன்னா, புதினா தலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு வைப்பேன். அரைச்சி ஊற்றுவீங்களா இல்லை அப்படியே வச்சுருவீங்க? இல்லை, அப்படியே வச்சுருவேன். அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்கு. கடையில் ஒரு தடையாவது இந்த பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா மம்மி? அது காரமாக இருக்குமோ? கொஞ்சம் காரம் கூட இருக்கும், ஆனால் பக்கெட்டாக கொடுப்பாங்க. பக்கெட் அப்பா பக்கெட்லாம் நிறைய பேர் இருக்கு, அப்படித்தான் சரியா வரும். நம்மளுக்குலாம் சரி, விருப்பப்படுறது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்படி, வச்சு வச்சு சாப்பிடலாம்ல. காலையிலக்கு, மதியத்துக்கு, நைட்டுக்கு. ஆமாம். ஒரு பிரியாணி வாங்கினோம்னா அடுத்த நாள் 2 நாளைக்கு வச்சுக்கலாம். பிரியாணி 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டா கிடாதா? ஆமாம், கிடாது. அப்புறம் எம்மி ரதனியாவோட அப்டேட் பார்த்தீங்களா? ரதனியாவோட அப்டேட்டு? ஆமாம். என்ன சொல்கிறாங்க? அவங்க அப்பா வேற என்னவோ சொல்லியிருக்காரு, அதை நான் படிக்கலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் ஏதோ அவரை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள போய் பார்க்க முடியாது இல்லை? ஆமாம், அது மனசை விட்டு பேசுற அளவுக்கு இவன் விடலையே. கவிதை பின்னாடியே வந்திருக்கேன் விடுவார்த்தை இல்லை, இங்கே சொல்லிவிடுதோன்ட்டு. அவங்களுக்குள்ள சந்தர்ப்பம் கொடுத்தா தானே பேசலாம். சந்தர்ப்பமே கொடுக்கலன்னா பயங்கரமான ஆளா இருந்திருக்கேன், குறப்பை. சரி, என்னைக்கா இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி ஆதானே போகுது அவனுக்கு. அதான் முன்கூட்டியே துணிக்கலாம். குறப்பை என்ன சரியான குறப்பை எல்லாம் இருக்கேன். இந்த நிறைய பேர் இந்த சாகரம்னு பயமுறுத்துறவங்க, ஆனால் சாக மாட்டாங்க. எப்பவுமே சாகரம்னு சொல்றவங்க சாக மாட்டாங்க. இந்த கம்முன்னு அமுக்குடி மாரி இருக்க அவங்கதான் செத்து போயிடுவாரு. ஆமா, அவங்கதான் என்ன பண்றோம்னு தெரியாம திடீர்னு பார்த்தா இந்த ரஜினியா வந்து யோசிச்சிருக்காதுல, நம்ம இப்படி இதுவாகுவோம்னு, அப்பா அம்மாவுக்கா வாழ்வோம், நான் தனக்கா வாழ்வோம், குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சுது. ஆனா அதை போயிட்டு நல்ல வாழ்க்கையா வாழ்வோம்னு நினைச்சிச்சு. அதுவும் உலகத்தில் உள்ளவங்க மாதிரி நம்மளும் நல்ல வாழ்க்கையா வாழ்வோம்னு நினைச்சிச்சு. அதை போட்டு பாடாப்படுத்திப்பேன். அது இருக்கிற வரைக்கும் அதோட பாத்ரூம்குள்ள போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி அதை போட்டு வரதட்சணை கொடுமைன்னு படுத்தி அதை பாதி நேரம் அழுக வச்சு வீட்டுக்கு அனுப்பி படுத்த. அதோட வருத்தத்துல ஒரு சிலர் சந்தோஷம் காணுவாங்க, ஒரு சிலர் என்ன தெரியுமா, ஒரு பொண்ணோட கஷ்டத்துல தான் சந்தோஷத்தை காணுவாங்க. அது அந்த ரகமா இருந்திருக்கேன் விடுவார்த்தை. அது தப்பு தானே? அது தப்புதான். அதுதான் கொடூரமான மனசு, அப்படி வக்கரமான மனசு. அதோட கஷ்டத்துலதான் இவன் சந்தோஷம். ஒருத்தர் சந்தோஷமா வச்சு சந்தோஷமா பாக்குறது அது நல்ல மனசு. என்ன, ஒருத்தர் கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறது ரொம்ப கொடூரமான மனசு. அவன் அந்த மாதிரி மனசு. அதுக்கு சந்தோஷம்னா அந்த செயலை செய்யணும். அவன் அதுக்கு பிடிக்கலைங்கெல்லாம் அந்த இதை ஒதுங்கி இருக்கணும்ல. அவன் நல்லவனா இருந்திருந்தா. ஒருத்தர் கஷ்டப்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிச்சா அது நீடிக்காது அந்த சந்தோஷம். ஆனா அந்த பிள்ளை முடிவு எடுக்கல. நான் இவனை அது என்ன தெரியுமா, அவனை விட்டு வந்துட்டா நம்ம குடும்பமே இதாயிடும். நம்ம அதனால அவன் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கோம்னே அது சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இல்லை மேம், இப்போ ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டலாம் ஆலோசனை கேட்காதா? ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கான்டாக்ட் இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எப்படின்னா நல்லா க்ளோஸாக இருக்கவங்கன்னா இப்போ விவரமான பிள்ளைக்கு தெரியாமையா இருக்கும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், வாழ்க்கைன்னா இதான்னு அதுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். இருந்திருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அது நம்ம அம்மா அப்பாவுக்கு செஞ்சுட்டாங்க கல்யாணம்னு. இந்த பிள்ளை எப்படி சொல்லிச்சு, நான் விட்டுட்டு வர மாட்டேன், எங்க அப்பா செலவழிச்சுட்டான்னு. அந்த மாதிரி ரகம் அது. இல்ல மம்மி, நான் இப்ப என்ன சொன்னேன்னா, இப்போ நம்மளுக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கான். இப்போ கோவம் வந்துருச்சுன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த டிவிலே படத்துல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு நேச்சுரலா வருது இல்ல. டைவர்ஸ் இப்ப நிறைய கேள்விப்படுறதுனால நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு நேச்சுரலா பேசிக்கிறாங்க. இப்போ அதுக்கு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காதுல்ல. இல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, நான் உங்களை டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. யோசிச்சுட்டே மறுநாள் சொல்லியிருக்காரு. சொந்தக்காரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இது வச்சிருக்கு ஹார்ட்ல, இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்தீங்கன்னா உங்க அப்பா செத்து போயிடுவாரு, உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உங்க குடும்பம் நடுத்தருவுல நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் அதெல்லாம் விட்டுருச்சு.
அதெல்லாம் இவன் கவின் சொல்லித்தானே அவங்க சொந்தக்காரன் வந்து சொல்லியிருக்கேன். கவின் சம்மந்தப்படாம இல்லையே. கவின் சொல்லித்தேன் அவங்க சொந்தக்காரன் இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். கவின் என்ன வேணாலும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல இந்த மாதிரி முடிவு தான் எடுத்துக்கணும். ஒண்ணு அடுத்த லைஃப தேடி இருக்கணும், இல்லைன்னா இது எடுத்த முடிவு சரின்னு யோசிக்கிற மாதிரி. இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா வேற வழியே இல்லை. ஒண்ணு அடுத்த லைஃப தேடிட்டு போடா நாயேன்னு விட்டுருக்கணும். போடா விட்டுருந்தாதான் அவனுக்கு அறிவு வந்திருக்கும். இந்த இதுல சொல்லுவான்ல ஏதோ ஒரு படத்துல அவ வந்து இவனோட இந்த ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அந்த சாங்ல தமன்னா வந்து அவன் வந்து டாக்டர் படிச்சிருப்பேன், அவளோட புருஷன் வந்து இது பண்ணிருப்பேன், போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பேன். உடனே என்ன நந்தினி என்ன அதிகமா இது என்கிட்ட எதுவும் சொல்லாம போற அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சொல்லுவா போடா அப்படின்பா. அந்த மாதிரி வந்து நம்ம சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் இல்லைன்னா உனக்கு என்ன லைஃப்னு கேட்கல, எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குடான்னு பார்த்துட்டு போற மாதிரி. அந்த மாதிரி பொண்ணு இவன் ரிஸ்க் எடுத்து எப்படி பண்ணும் பாரு தமிழ்நாடு. ஆமா குடிச்சிட்டு வந்தாலும் இப்படி இதெல்லாம் அள்ளி அத்தனையும் பண்ணும். இவனை திருத்திக்கலாம், இவன் நல்லவன், இவனை திருத்தியாடலாம், அந்த ஒரு மைண்டு தான் அதுல. இவன் நல்லவன் திருத்திக்கலாம், அவன் அப்படி கிடையாது, அவன் ரூட்டானவன். அப்படின்னா அவனை விட்டுட்டு வந்து அவனை விட்டுட்டு வந்து அது என்னோட அது ஆண்டிப்பட்டி அரசம்பட்டினா அந்த சாங் வரும். சரியா பேர் தெரியல. விஜய் சேதுபதி தமன்னா. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மதியம் லஞ்சுக்கு சாதம் வடிச்சு மட்டன் குழம்பு தான் வைக்கணும். எப்போ வைக்கிற மாதிரி திக்கு குழம்பா? ஆமா திக்கு குழம்பு தான். வலிக்கு நம்ம தண்ணி குழம்பு வைக்கிறதுனா வலிக்கு நமக்கு ரொம்ப ஈஸின்னு. டம்ளர்ல தண்ணி அள்ளி மூண்டு ஊத்தி மிளகாத்தூள போட்டா வேலை முடிஞ்சிச்சு. என்ன விளையாடுறிய? இல்ல மம்மி, தண்ணி குழம்பு தான் வைக்கிறேன். தண்ணி குழம்பு எல்லாருக்கும் ஈஸியா வச்சிடலாமா? ஆமா. தண்ணி குழம்புனா என்ன, பருப்பு கொஞ்சமா போடுவோம், குழம்பு தண்ணி கொஞ்சம் நிறைய பேர் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுவோம். இதுனாக்கா கெட்டி குழம்புனா அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி கிரிச்சி ஊற்றணும். அப்படி ஊற்றினா கெட்டி குழம்பு. தண்ணி குழம்புல டேஸ்ட் இருக்காதுல்ல மம்மி? அதுவும் ஒரு வித பீன்ஸ் சாம்பார்லாம் தண்ணி குழம்பு வச்சு பாரு, டேஸ்டா இருக்கும். பீன்ஸ் எல்லாம் தண்ணி குழம்பு தான் வைப்பாங்க. பீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கெட்டியா வச்சா நல்லா இருக்காது. அவரைக்காய் சாம்பார் நல்லா வைக்கலாம், பீன்ஸ் வந்து தண்ணி குழம்பு மட்டும் வைக்கணும். இன்னைக்கு எவ்வளோ மீன் வாங்கிருக்கீங்க? இது 1/2 kg வாங்கியிருக்கு. 1/2 kg 400 ரூபா. என்ன 450 ரூபா கொடுங்கண்ணே. நான் வந்து 400 ரூபாய்க்கு கொடுத்தேன். அப்புறம் குறைச்சிவிட்டேன் கொஞ்சம் கறியை. எதுக்கு? விற்கிறதே எவ்வளோதான் ரூபா கூட போட்டானா இல்லை என்னத்துக்குன்னு தெரியல. என்னமோ 450 ரூபா கொடுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஆமா கொஞ்சம் வந்து 1/2 kg விட கொஞ்சம் கூட போட்டு 450 ரூபா வாங்குவோம்ல. அப்புறம் வந்து குறைச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு 2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே போட்டேன். நான் 2 கிலோவுக்கு காசு வாங்காம 1500 அவர் ஏத்திட்டு போனாரு கூகுள் பேல. அதை பார்த்து ஏத்திட்டு போனாரு. இப்ப ஆன்லைன் வர்த்தகம் வந்தனால எல்லாமே ஆன்லைன் பண்றாங்க. ஆமா பார்த்தா என்னமோ மாதிரி இருக்காங்க, கருவாட்டு கடமை வச்சிருக்கவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா இதுல கூகுள் பேல ஏத்துறாங்க. ஆனா அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், மணி அனுப்புறது எங்களுக்கு தேவையில்லையே, நாங்க தான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். தேவை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லா உயிருக்கும் வேணும் தானே. இப்ப முத்துமீன் அன்னைக்கு சொன்னா ஜிபேல அனுப்புறது கூட அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புறோம்னு. ஏன் இவ படிச்சிருக்கா, இவ தனி வச்சிருக்கா? எனக்கு அப்படி கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருக்க போறோம்னு தெரியாது. ஒரு ஜிபே கூட கரண்டா வச்சுக்கலாம் மம்மி. அவ ஆமா அவ அவளுக்கு புள்ள ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைய வளர்க்கணும். இன்னைக்கு கேளுங்க கதைய. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா, அவனுக்கு வந்து காலையில கிளாஸ் இருக்கான் 9:30 மணிக்கு. இவ ஆட்டோல போனா இவங்க வந்து அங்க இருந்து இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. வண்டி இல்ல, கார் இல்ல. அதனால இவனை கொண்டே விடாம இன்னைக்கு லீவா. அவனுக்கு கிளாஸ் இருக்கு, 9:30 மணிக்கு வர சொல்லியிருக்காரா, லீவா. நாங்க இனிமேலுக்கு எங்க 9:30 மணிக்குலாம் அவங்க வந்துட்டாங்கன்னா போயிடலாம்னு பார்த்தா அவங்க வரல. சரி ஆட்டோலயாவது போடினா, ஆட்டோல இதுவா இருக்கனால போக முடியாது, குழுங்கோன்றா. சரி அப்ப நீ ஆபீஸ்லயாவது 9 மணி 9:30 மணிக்கு ஒரு பையனை வர சொல்லி அந்த பையனையாவது அனுப்பி விடுறிய, அவனே ஏண்டி வீட்டுல உட்கார வச்சிருக்கேன்னா, இல்ல அவங்க எல்லாம் 10 மணி ஆயிரம் வர்றதுக்குன்றா. இப்படி சொன்னா என்ன பண்றது? அவனோட இதுதான் லீவ் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்க.
அவன் என்ன MBBல படிக்கிறேன் இல்ல இருந்தாலும் அது எதுக்குன்னா அப்புறம் எதுக்கு கிளாஸ் சேர்க்குறிய? ஆனா இந்த லீவ் எடுக்கிற பிள்ளைதான் நல்லா இருக்குங்க வாழ்க்கையில பின்னாடி. அதுவும் ஒரு இது லீவ் எடுத்து படிக்கிற பிள்ளைதான் பின்னாடி சம்பாதிக்கும் போது நல்லா துடிப்பா சம்பாதிக்குதுங்க. இந்த லீவ் எடுக்காம டெய்லி போயிட்டு இருக்குதுங்க பாரு, அந்த மாதிரி பிள்ளைய கடைசி வரைக்கும் சம்பாதிக்கவே மாட்டேங்குது. அது ஒரு பாலிசி நான் கண்டது. ரெண்டாவது, அப்பா சரியில்லாத வீட்டுல பிள்ளைய கண்டிப்பா சரியாவே இருக்காது. அதுகளுக்கு நம்ம பெத்தவங்க பாடுபடுறது, அம்மா பாடுபடுறது ஒண்ணுதான் ஆளா இருக்கும். அப்பா சரியில்லாத பிள்ளைய ஆணோ பொண்ணோ ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த ஜெகா வைஷு அது அப்பா புருஷன் சரியில்லை அவளுக்கு, ஆனா அந்த புள்ள பாவம். இப்ப ஜெகா வைஷு அந்த பொண்ணு சரிக்கு சரி பேசுதுடா அம்மாட்ட. வைஷு பாடாவது பிள்ளையா இருக்கு, அதெல்லாம் என்ன கடைசியில காப்பாத்த போகுது? ஆமா, அவங்க அம்மா என்ன பாவம் நடிச்சுதானே போடுது. இந்த பிள்ளை சினிமா நடிக்க போயிருக்கு, எல்லாரும் கூப்பிடுவாங்க. சோப்பா இருக்கு, நல்ல நல்லா இருக்கு. ஆனா இந்த பிள்ளை அம்மாவுக்கு எல்லாம் ஒண்ணு செய்யும்னு எனக்கு தோணல. செல்ஃபிஷா இருக்கா? செல்ஃபிஷா இருக்கு. நம்ம முத்துமினா மாதிரியே பண்ணுது. அப்பா கண்ட்ரோல் இல்ல. ஒரு இதுல ஒரு வீடியோல சொல்லிருக்கு ஜெகா வைஷு, நான் என்னை கேக்குறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு அன்னைக்கு நாங்க 2 பேரும் 17 வயசுல கல்யாணமா, 20 வயசுலயும் 21 வயசுலயும் இந்த பொண்ணு பிறந்துருச்சான். அதுல எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க பிரிஞ்சோம். எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கோ எங்களை அனுசரணையா சொல்றதுக்கோ ஆள் இல்ல. அதனால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சு வாழ்க்கை எப்படி இதுன்னு போயிட்டு இருக்கல, ஒரு கட்டத்துல ஒரு ஆளை பாக்குறேன் நானு. சரி, நான் அந்த ஆள்கிட்ட நான் உண்மையை மனசை திறந்து சொல்றேன். என் வாழ்க்கையில படந்த கஷ்டம் எல்லாம் உண்மையை திறந்து சொல்றேன். சொல்லும் போது அந்த ஆளு என்ன அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, இவளுக்கு அடுத்த வாழ்க்கையோட வாய்ப்பு வருது. இன்னொன்னு தேடி வருது. வயசு சின்ன வயசு தானே, இன்னொரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பு வரும்போது இந்த ஆளு என்ன பண்றாரு, இவ உண்மையை சொன்னாலு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சொதப்பி விட்டாரு. கல்யாணம் நடக்காம என்ன சொதப்பி விட்டாரு. அப்ப அதுதான் அழுகுது அது சொல்லி, அப்படி சொதப்பி விட்டாரு. அப்ப நான் நினைச்சிருந்தேன்னா பிள்ளைய தூக்கி போட்டுவிட்டு நான் என் வாழ்க்கைதான் முக்கியம் நினைச்சேன்னா பிள்ளைய தூக்கி போட்டுட்டு நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் பிள்ளைய தூக்கி போடாம நான் வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு கஷ்டமும் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா பிள்ளைய தூக்கி போட்டு பாத்துருக்கலாமே. யாரும் என்ன ஏன்னு கேக்குறதுல இப்பதான் குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாங்களே, அந்த மாதிரி போட்டு போயிருக்கலாமே. இந்த பிள்ளையும் சரியா இல்ல, எனக்கு இந்த பிள்ளை சரியா வரும்னு தோணல. நிறைய நான் அதுவும் சொல்றேன், ஹஸ்பண்ட் சரியில்லை, அது பிள்ளைய ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அதுக்கு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜீன்ஸ் என்னவோ அதுதான். இல்ல இப்ப அப்பா இல்லாம வளர்க்கறனால அது அப்படி இருக்குதுங்களா? அப்பா இல்லாம வளர்க்கறனால இல்ல, அதுக்கு கஷ்டம் தெரியாம இந்த பிள்ளையும் அதுக்கு கஷ்டமே தெரியாம வளர்க்குது. அது லேட்டாதான் எந்திரிக்குது, ஜாலியா கார்ல போறதுக்கு மட்டும் உட்காருது, வேற வீட்டுல எந்த பொறுப்பும் பார்க்கல. இதுதான் எல்லாமே கஷ்டப்படுது. இதுதான் அவ்வளவு பொறுப்பா இருக்கு. ஜெகாதான் சேல்ஸ் எல்லாமே இதுதான் பொறுப்பா இருக்கு. ஆனா இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கும் போல. யாரோ ஒரு தம்பின்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்குது. தம்பின்னு கூப்பிட்டா அவனுக்கு பணம் கொடுக்கும் போல. அதுக்கு 40,000-50,000 வருதான் மாசம். ஆமா, அதுக்கு நல்லா போகுது. அதோட இந்த பொட்டிக்ஸ் வச்சிருக்குல்ல, அதுலயும் நல்லா போகுது. சம்பாரிச்சு இப்ப 70,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு 15,000 ரூபாய் வாடகையில இப்ப மாறி இருக்கு. அது என்னால வீடு வாங்க கூட எனக்கு தகுதி இருக்கு, என்னால முடியும். ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும்னு பாக்குறேன் அப்படிங்குது. வீடு வாங்கணுமா? சரி சரி. பொண்ணு நல்ல நிலைமையில கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா அந்த பெத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அம்மான்னு ஒருத்தி இருக்கான்னு கூட நினைக்காதுங்க. நம்மள இந்த அளவுக்கு கரை சேர்த்தது அவதானே நினைக்கிற அளவுக்கு வளர்க்கல நாங்க. ஃபீலிங்ஸ் இல்லாம வளருது. அது பாட்டுக்கு ஜாலியா கார்ல உட்காருது, கார்ல போகுது, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுது. மறந்துருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தது, அப்பா இல்ல அம்மா இவ்வளவு தானே கஷ்டப்படுறாங்கிறத அந்தந்த நேரத்துல நினைக்க மாட்டேங்கிறோம். அதுதானே மம்மி தப்பு. அதுதான் தப்பு. அது அடிப்படையில அதுல அது நாங்க வளர்க்கறவங்க மேலேயும் தப்பு. எல்லாத்துக்குமே நீ ஓடு, நீ போய் கீழே வந்துட்ட, நீ போய் பாருன்னு சொல்லியிருந்தோம்னா அந்த வழி தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் வெளியுலகத்துக்கு ஃபுல்லா நம்மளே போனனாலதான் அதுங்களுக்கு வழி தெரியல. வெளியே போய் ஒரு காரியம் சாதிக்கணும்னா சாதாரண சின்ன தட்டுல ஒண்ணும் இல்ல, ஒரு ரேஷன் கடையில போய் சாமை வாங்கினோம்னா கூட அதுவே பெரிய விஷயம் தான். என்ன நம்ம காடை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்றோம், ஆனா அதுலயே அது நடக்குமா நடக்காதா, அது இது ஒண்ணு அவங்க கடை திறந்து
திறந்துருக்கணும். ஆமா, ஒண்ணு கடை திறந்துருக்கணும். ஆமா, அப்படி இல்லைன்னா அதுல ஒர்க் ஆகணும். அதுல இருக்க ஒரு கஷ்டம் கூட எந்த கஷ்டமுமே தெரியாம பிள்ளைகளை வளர்த்தோம்னா, இந்த பிள்ளைலாம் கமலா அப்படி வளர்க்கல. இவெல்லாம் அரிசியில போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே விரட்டிட்டு இருக்கா. இது போய் யாரோ ஒரு பாட்டிட்டு போய் வாங்குமா அரிசி, நாளைக்கு தானே இந்த பாட்டி காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுங்களுக்கு அந்த பணத்தோட கஷ்டம் தெரியுது, அந்த இதோட கஷ்டம் தெரியுது. இந்த புள்ள பண்ணதுனாக்க கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. இது இப்ப அவன் திடீர்னு இல்லைன்னா கூட இது இப்ப ஸ்கூல் வேலைக்கு போயிடும். இது அந்த மாதிரி இறங்கி போறவங்களா இது அழைப்ப மாட்டாட்டியாட்ட அந்த குட்டி. இப்ப சௌரியமா இருப்போம், என்ன வேணும்னா பேக தூக்கி போட்டுக்கிட்டு போறதுக்கு ரெடி. இதெல்லாம் வீட்டுலதான் பார்க்காது, பேக தூக்கி போட்டுக்கிட்டு போறதுக்கெல்லாம் ரெடி. அந்த மாதிரி நம்ம முத்துமனா எதுக்குமே லாய்க்கு இல்ல. ஆமா, ஒண்ணு போறதுன்னா மெடிக்கல்ல போய் வாங்குறது கூட லாய்க்கு இல்ல. ஆமா, எல்லாமே அன்னைக்கு வந்து அந்த ஆட்டோல இருக்க பிரச்சனை அண்ணன் சொல்றா, யோசிக்க மாட்டேங்கிறா. சொல்றேன் ஆட்டோல இருக்கு, அவர் ஜிபே பண்ணிவிட சொல்றாரு, நம்பர் சொல்றேங்கன்னா ஜிபே எல்லாம் இவ போன்ல வச்சுக்கிட்டு போன்ல இருந்து பண்ற வேலை தான். ஒழுங்கா நீ கரெக்டா வச்சுக்கிட்டு பண்ணுனா அவனுக்கு பண்ணி விட, ஆட்டோக்கு காசு இல்லைங்கிறாரு, சில்லறை இல்லைங்கிறாரு. நீ உன் ஜிபேல இருந்து பண்ணி விடுறீங்கன்னா இவ அவங்கள்ட்ட பண்ணி அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க வந்துருச்சான்னு கேட்டு அவங்க மீட்டிங்ல இருப்பாங்க. இன்னொரு ஆளை பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதெல்லாம் தெளிவா வச்சுக்கோங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம தானே செய்யணுங்கிறது அக்கறை இல்ல, அவங்கள அனுப்பி விட சொல்றா. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்கள அனுப்பி விட சொல்றா. அவ அக்கறை, அவ விஷயத்திலே அக்கறையா இல்ல. இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்ன பண்றது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்ல, அவளுக்கு ஆட்டோக்கு அன்னைக்கு ஆட்டோக்காரன் இது பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்றா. இது பண்ணிட்டு இருக்கானா அவன் ஏது பண்ணிட்டு இருக்கான், நீ ஒழுங்கா பணத்தை வச்சு ஒழுங்கா அனுப்பு. கை கால தான் இருக்கு, போன் வச்சிருக்க, நல்ல போன் தான் வச்சிருக்க, ஜிபே இருக்கு, மணி இருக்கு, எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்ல. அக்கௌண்ட் பணம் போட்டு வச்சிருக்காங்க, அதை எடுக்க அவளுக்கு வலிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாத்துலயும் அவளுக்கு பணம் போட்டு வச்சிருக்காங்க மாப்பிள்ள. இல்ல தனக்கு தேவையானதை கூட அந்த நேரத்துல பண்ணிக்க முடியலன்னா இல்ல கையிலயாவது எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கொண்டாட இருந்த கையிலயாவது நான்ல இப்ப 5000 10,000 அவளுக்கு எல்லாம் 50,000 வரைக்கும் கையில வச்சுக்கலாம். 50,000 கையில வச்சுக்கலாம். ஒரு அவசரம் ஆத்திரம்னா வேணும் கொடுக்கணும் பண்ணணும்னு அதுவும் பண்ண மாட்டா, இதுவும் பண்ண மாட்டா. அவளோட அக்கௌண்ட்ல போட்டோம்னா அப்படியே கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே எடுக்க மாட்டா, யாருக்குமே கொடுக்க மாட்டா, அப்படியே கிடக்கும். அவ ஒரு ஆளுன்னு இருக்கா. யோசிக்க மாட்டாங்க. எப்படி வளர்க்க முடியும் இப்படி பொறுப்பே இல்லாம ஒரு தாய்? இல்ல மேமே, இப்ப அவங்க விஷயத்துக்கே அவங்க நம்ம இப்ப கஷ்டப்பட்டோம்னா அந்த இடத்துல யோசிக்கிறோம்ல, அவ யோசிக்க மாட்டாளா? ஆனா இப்ப சரியா வச்சிருக்காங்கன்னு கேட்டா இப்பவும் சரியா இருக்காது. அந்த பிரச்சனை வந்ததுக்கு ஒருபாடு அந்த சரியா இல்லாம தானே நமக்கே இப்ப அவங்க போட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல. அடுத்தவங்க மேல ஏறி சவாரி பண்றதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. தானா பொறுப்பா ஒண்ணு கூட பொறுப்பா பண்ணிக்கலாம். PhD படிக்கிறாள், கவர்னராவே இருந்தாலும் கவர்னர் ஒய்ஃபுக்கு தாங்கிட்டே இருக்க முடியுமா? ஆமா, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம். அதுவே இண்டிவிஜுவல் கொஞ்சமாவது வேணும்ல. இப்ப நான் இப்ப கூகுள் பே தான் எனக்கு தெரியல, அதுவே சமயத்துல நீ அனுப்புன்னு சொன்னா அனுப்பிடுவேன், தேடி பிடிச்சி எப்படி அனுப்பிடுவேன். ஏன்னா டைம் சிச்சுவேஷன் நம்ம சொல்ற மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம கரெக்டா வச்சுக்கணும். நீ ஒவ்வொருக்கா அங்கே இங்கே நின்றுக்கிட்டு 500 அனுப்பு 200 அனுப்புமே, சரின்னு எப்படியோ பார்த்து அனுப்பிடுவேன். ஓரளவு யோசிச்சு கிச்சு அனுப்பிடுவேன், நானே பண்ணுவேன். எனக்கு நீ வயசாச்சு, எனக்கு நீ தேவையில்லை. அவெல்லாம் நீ பிள்ளைய சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு வளர்க்கணும், உஷாரா இருக்கிறதா இல்லையா? அவங்கள நம்பிட்டே இருக்க முடியுமா? அவங்க வெளிநாடு போயிடுறான்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்? அப்படித்தான் இருக்கா, யோசிக்க மாட்டேங்கிறா. இப்ப வந்து பழைய வேலைக்காரம்மாவை கூப்பிடுறான். ஏன் அந்த சமைக்கிறதுக்கு அவளால சமைக்க முடியலையா, அது ருசியா பண்ணி தருமா, சாப்பிடலாமா? சரி அதெல்லாம் கூப்பிட்டுக்கலாம், அதான் சரி கூப்பிட்டுக்கடி அப்படின்னு என்ன பண்ணிக்க. அவ பாத்தீங்கன்னா அவ இனிமே இவள்கிட்ட ரொம்ப இதுங்க போறா, ரொம்ப சம்பம் பண்ணுவா. வேலைக்காரனா நல்லவங்களாவா இருக்காங்க, அப்பா சாமி. அதுக்கப்புறம் தெரியும் அந்த கஷ்டம். என்னென்ன மீன் இறக்கிருக்கீங்க? அந்த நம்மளும் போய் இனிமே எல்லாம் பாடுபட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கவெல்லாம் முடியாது. புதினா கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், இது வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், புதினா கொத்தமல்லி ஆஞ்சி வச்சிருக்கேன். இது என்ன, இது பிரியாணி போடுறதுக்கு புதினா கொத்தமல்லி போட்டாச்சு? போட்டாச்சு, அதுக்கெல்லாம் போட்டாச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா? பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா? பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா
சுட சுட பிரியாணி, மட்டன் பிரியாணி, ம் மட்டன் பீஸ் இங்கே பாருங்கள். இது மாதிரி 20 பீஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் கிடக்கு. ம் இந்த ம் இந்த ம் நல்ல கறியாக இருக்குது இன்னைக்கு. ம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் என்னன்னா, சுட சுட சாதம் கொஞ்சம் தான் வச்சேன். சாதம், பிரியாணி இருக்கு அவனுக்கு, குழம்பு, மட்டன் குழம்பு பாருங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எடுத்த மட்டன் நல்லா இருக்கு, வாசமாக நல்லா இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.